புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க தனியாக சென்று சிக்கிய தலைமை காவலரை குக்கரால் தாக்கி படுகாயப்படுத்திய குற்றவாளிகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். பதுங்கி இருந்த கஞ்சா கும்பலை போலீசார் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கியது எப்படி? புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அம்மா நகரில் கஞ்சா கும்பல் ஒன்று பதுங்கியிருந்து விற்பனைக்காக பொட்டலம் போட்டுக் கொண்டிருந்தது. குடியிருப்பு பகுதியில் பட்டப்பகலில் அரங்கேறி வந்த இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் அருகில் பணியில் இருந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்திற்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடம் அவரது வீட்டின் அருகே இருந்ததால் மற்ற போலீசார் வருவதற்குள் வசந்த் அங்கு சென்று குற்றவாளிகளை கண்காணித்தார். தனியாக இருந்த வீட்டிற்குள் 3 பேர் கஞ்சா தூள்களை சிறு சிறு பொட்டலங்களாக போட்டு சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது போலீஸ் உடையணிந்த ஒரு நபர் தங்களை கண்காணிப்பதை உணர்ந்த அந்த மூவரும் சைலண்டாக சைகை பாஷை மூலம் பேசிக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப்பாக நினைத்தனர். ஆனால் துணிச்சலான காவலரான வசந்த் குற்றவாளிகளின் முன்பு தாவி குதித்து அவர்களை தடுக்க முயன்றார். ஆனால் ஏற்கனவே கஞ்சா போதையில் இருந்த அந்த கும்பல் அவரை சுத்து போட்டு தாக்க ஆரம்பித்தனர். அவர்களில் ஒருவன் தனியாக சிக்கிக் கொண்டான். போலீஸ் சும்மா விடாதீங்கடா என ஆவேசமாக கத்தி உள்ளான். அவர்களில் பிரதீப் அருகில் கிடந்த குக்கரை எடுத்து காவலரின் முகத்தில் சரமாரியாக தாக்க ஆரம்பித்தான். முகத்தில் ரத்தம் தெறிக்க போதை வெறியில் சரமாரியாக அடிக்க தலைமை காவலர் சரிந்து விழுந்துள்ளார். இதையடுத்து மூவரும் கையில் கஞ்சா பொட்டலங்களோடு எஸ்கேப் ஆகினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இரத்த காயங்களோடு மயங்கி கிடந்த காவலரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குற்றவாளிகளை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை போலீசார் களத்தில் இறங்கினர். காவலரை கஞ்சா போதையில் தாக்கிய மூவரில் சதீஷ், பிரதீப் ஆகிய 2 பேரை சில மணி நேரங்களில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இருவரும் போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்றபோது தவறி விழுந்ததில் கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. 3வது குற்றவாளியான சிறார் தற்போது வரை தலைமறைவாக இருப்பதால் அவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர். பிடிபட்ட இருவரும் ஓராண்டிற்கு முன்பு அப்பகுதியில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. கஞ்சா ரவுடிகளால் கொடூரமாக காவலர் தாக்கப்பட்ட சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.